ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். என் கதல் எப்போதும் கதல் அப்படின்ற சீரீஸோட அடுத்த படத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்தில் எடுத்தோடனே நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு நம்மளுடைய ஹீரோட அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி நான் வந்து உனக்காக செய்யலை, நீ உன் வயிற்றில் இருக்க என் பேரனுக்காக தான் செஞ்சுருக்கேன், இனிமேல் நீ வந்து பத்திரமா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதே நம்ம ஹீரோவை வந்து நம்மளுடைய ஹீரோட அப்பா தான், ஹீரோட தாத்தா வந்துட்டுருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, ஏன் நடந்தது எப்படி நடந்ததுன்னு சொல்லி கேட்டுட்டு அவர் மிரட்டிகிட்டு இருக்காங்க ஹீரோயின்ட்ட. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, நான் ஒரு நன்றி கடனுக்கு தான் இதை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சூஜின் வந்துட்டு அவங்க வந்து கன்சீவாக இருக்கனால நாம் வந்துட்டு அவங்கள வந்து இவருக்கு துணைவியாரை நம்ம கட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு இதில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை, நல்லா முறைச்சிட்டே அமைதியாக உட்காந்துருக்காரு. அது இங்கே பார்த்திங்கன்னா அவரோட ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. இங்கேருந்து லேட்டாக போகலான்னு சொன்னாங்களே அதனால். ஆனால் அதுக்குள்ளே அவங்களோட அசிஸ்டண்ட் 2 பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க 2 பேர் வந்துட்டு சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி ஹீரோயின் இருக்கிற இடத்துல நெருப்பு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இப்போ நம்ம பேலஸ்க்கு கிளம்பல அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோ கிளம்பி வந்துடுறாரு. அந்த சமயத்தில் இங்கே கட்டுறாங்க தீஜுன் வந்துட்டு நம்மளுடைய வைஃப் சொல்லிட்டு எங்கம்மா போன நேற்று அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா அந்த நெருப்பு எரியும்போது அவங்க அங்கே தானே இருந்தாங்க. அதனால் அதை பார்த்தோன்னே இவங்களும் இருந்துட்டு அது வந்து நான் அப்படின்ட்டு இவங்க அமைதியாகவே இருக்காங்க. ஓ, நீ சூசன் டவர்கிட்ட போய் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியோ அப்படின்னா, ஆமாம் அங்கே இருக்க மூணெல்லாம் அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்தோன்னே நம்மளுடைய தீஜன் வந்து அப்படின்னு நக்கலாக சிரிக்கிறாரு. அப்புறம் சிம்மினை கூப்பிட்டு வந்து வெளியே வந்து நம்ம பைஃபுன்ச்சு கேட்குறாங்க, ஏன் அந்த இடத்த மட்டும் சொன்னால் அவர் ஏன் அப்படி தப்பாக சொல்லிட்டேன், அவர் ஏன் அப்படி நக்கலாக பார்க்குறாரு அப்படின்னு. ஏமா அது இம்மோர்டல்ஸ்க்கெல்லாம் போகக்கூடாத ஒரு இடமா, அது ரொம்ப ஒரு பேடான ஒரு இடம், அது நம்மளாம் போகவே கூடாது, அந்த மாதிரி இடத்துல நிலா எங்கேம்மா வந்துச்சு, அதை வேற நீ பார்த்தேன்னு அவர்கிட்ட சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க. அது இங்கே நம்மளுடைய ஹீரோவோட அம்மாட்ட நின்றுட்டுருக்காங்க நம்ம ஹீரோயின். அந்த டைமில் நம்ம ஹீரோ வந்து அவங்க அம்மா பார்க்க வரும்போது இவங்க ஆசையாக போயிட்டு அவங்ககிட்ட பேச போகிறாங்க. அவர் எதுவுமே சொல்லாமல் அப்படியே கல்லுமே நிற்கிறாரு. ஆனால் அவங்க அம்மா அவங்கள பிடிச்சி திட்டிடுறாங்க, என்ன வந்தவொன்னே ஓவராக வாய் பேசுகிறேன், அதுவும் பேரெல்லாம் சொல்லி கூப்பிட்றேன், கீழே உட்காந்து மன்னிப்பு கேட்டுட்டு அவருக்கு வழக்கம் சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே அவங்களும் அதே மாதிரி க்ரீட் பண்ணுறாங்க. அதே அவங்க பண்ணி முடித்தோன்னே அவங்கள ரூம்க்கு அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஹீரோவும் அங்கேருந்து போயிடுறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோ வந்து ஹீரோயினை தேடி அவங்க ரூமுக்கு பார்க்கறதுக்காக வராங்க, அவங்க குவார்ட்டர்ஸ்க்கு. அப்போ வந்து நிறைய பேர் வேலை செஞ்சுட்ருக்காங்க. அதை பார்த்தோன்னே இவங்க என்ன அவ்வளோ பெரிய லெவல்லே இருக்காங்க, இல்லைல்ல இவங்க நார்மலான லெவலில் தான் இருக்காங்க, இத்தனை பேர் எதுக்கு வந்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி உங்கள் அம்மா தான் அனுப்பிச்சிச்சாங்க, ஒன்றும் தேவையில்ல எல்லோரும் இந்த இடத்த விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அது இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் துரத்தி விட்டு நேராக ஹீரோயின் ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிட்டு அவங்ககிட்ட சொல்கிறாரு, இங்கே பாரு, இங்கே யாரையும் நம்பாத, இந்த இடத்த விட்டு வந்துடாத, நான் உன் மேலே உயிரே வச்சுருக்கேன், ஆனால் மற்றவங்க முன்னாடி நான் வந்து உன்னை கண்டுக்காத மாதிரி தான் நடந்துக்கும், அது உன்னோட நல்லதுக்கு தான் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. அப்புறம் ஹீரோயினும் புரிஞ்சுக்கிறாங்க, சரின்னு சொல்லிடுறாங்க. அதே இங்கே அங்கேருந்து பேசிட்டு நேராக இங்கே வந்துடுறாரு. நான் வந்து உனக்காக ஒரு வேலைக்கார பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அவள் பேர் நானாய், அவள் தான் உன்னை பார்த்துக்குவா அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்துடுறாரு. இங்கே பார்த்தா ஜென்ரல்ஸ் எல்லாம் அவர்கிட்ட வந்து போன அந்த மர்மைட் கிளானோட நடந்த போரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நைட்டே ஆயிடுது, நம்ம ஹீரோயின் தூங்கிட்டாங்க. அந்த சமயத்தில் இவருக்கு ஹீரோயினை பார்க்கணும் போல் தோணுது, அதனால் அவர் வந்து பார்க்குறாரு. அப்போ வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு தண்ணி தாக எடுக்குது. நம்ம ஹீரோ வந்து கால்மேட்டில் உட்காந்துருக்காரு, ஆனால் அப்படியே இன்விசிபிளாக மாறிடுறாரு. அப்போ வந்து அவங்களுக்கு தேவையான ட்ரிங்க்ஸையும் ஊற்றி கொடுக்குறாரு. அவங்க வந்துட்டு நான் இதாக கொடுத்தாங்கன்னு நினச்சிட்டு அவங்களும் எடுத்து குடிச்சிட்டு படுத்து தூங்கிட்டுறாங்க. ஆனால் விடிய ஃபுல்லாக நம்ம ஹீரோ அங்கேயே இருந்து ஹீரோயினை பார்த்துட்டே இருக்காங்க. அதே அடுத்த நாள் பொழுது விடிஞ்சிருது. அப்போ வந்துட்டு அந்த பக்கம் நம்மளோட லீஜின் வந்துட்டு அவங்களுடைய டாக்டரை கூப்பிட்டு வராங்க. நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க தான் வந்துட்டு எங்கள் இளவரசரோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்கிறாங்க. அதை பார்த்தோன்னே, ஓ, இளவரசருக்கு கல்யாணமான விஷயமே தெரியல அப்படின்னா, இல்லை அவங்க வந்து இப்போ தானே அந்த போரில் காயப்பட்டு வந்திருக்காங்க, அதனால தான் அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு சரி, நான் அவங்கள வந்து செக் பண்ணுறேன், அவங்க ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்களா. இல்லை, இங்கே இருக்கிறது நிறையா ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, என்ன செக் பண்ணலாமா என்னன்னு தெரியல அப்படின்ட்டு ஹீரோயின் வந்து லீஜின் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போதே சூஜின் வந்துட்டாங்க. வந்துட்டு எங்கள் பிள்ளைய எங்களெல்லாம் நீங்கள் வந்து ஒன்றும் செக் பண்ண தேவையில்ல, எங்கள் பிள்ளைய நாங்களே செக் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு அவங்கள பேசி அங்கேருந்து அனுப்பிச்சி விட்டுடுறாங்க. ஆனால் இங்கே வந்து ஹீரோயின்ட்ட சூஜின் ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுகிறாங்க, பழகுறாங்க, நான் உனக்கு அக்கா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோடய உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம ஷென்னியை கட்டுறாங்க. ஷென்னி வந்துட்டு என்னை வெளியே கூட்டிகிட்டு போங்கன்ட்டு லீஜின்கிட்ட அடம் பிடிக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு ஃபஸ்ட் சொல்கிறாரு. ஆனால் இவங்க கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கும் போது வெளியே விட மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா இவங்க தான் வந்துட்டு அந்த
மேனுவலெல்லாம் திருடி விற்றுட்டாங்கல்ல, அதனால் இவங்கள மட்டும் வெளியே விடக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கும் போல். அதனால் அப்படி சொல்கிறாங்களா ஒன்றுன்ட்டு நீ இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்ட்டு ஷென்யூ வந்து லீஜினை பிடிச்சி திட்டவும், லீஜின் வந்துட்டு தயவு செஞ்சு இங்கே இருமா, போகும்போது போய்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அவர் விட்டுட்டு போயிடுறாரு. அதே இந்த சூஜின் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட இதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது, அதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை பற்றி ரொம்ப தெரிஞ்ச மாதிரி நாயெல்லாம் பேசுகிறாங்க. அப்புறம் வந்துட்டு அவனுக்கு எவ்வளோ பெரிய காயம் தெரியுமா, ஐயோ என்னால் தொண்டை கொட்ட முடியாத அளவுக்கு பெரிய காயம் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறமா சரி வா அவன் அங்கே குளிச்சிட்ருப்பான், நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்காக இவங்க கூட்டிகிட்டு வராங்க. அப்போ வந்துட்டு ஆல்ரெடி ஹீரோ வந்து அந்த மெடிக்கல் பாத் எடுக்கிற இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல அவர் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்மளோட தேர்ட் பர்சன்ட்டு பற்றியடா அந்த பிள்ளை இந்த மாதிரி இப்போ கொடுமை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவருக்கு காலடி சத்தம் கேட்டுருது. உடனே வந்துட்டு ஆமாம் இந்த செகண்ட் பிரின்ஸ் வந்துட்டு இந்த கோஸ்ட் வேர்ல்டோட செகண்ட் பிரின்ஸ் வந்துட்டு போய் அந்த மர்மைட் கிளானோட சேர்ந்துட்டானாமே, அதை எப்படி நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதே அவங்க அப்பா இறங்கி வந்து கேட்குறாரு, ஏன்னா நீ வந்து இன்றைக்கி வந்து ஒரு ப்ரேயர் டைம் இருக்கும் போல், அந்த அசம்பிளிக்கு போகாமல் இவன் கூட வந்து நின்றுட்டுருக்கியா அப்படின்னு கேட்கும்போது இல்லைப்பா நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. அதே நம்மளுடைய ஹீரோயினை கூப்பிட்டு சூஜின் வரவும் செகண்ட் பிரின்ஸ் வந்துட்டு நம்மளுடைய அந்த ப்ளூ ஸ்னேக்கை கூப்பிட்டு வரும். சரியாக இருக்குது. அப்போ அவங்க பார்க்குறாங்க அசம்பிளிக்கோசரம் தான் அவர் வந்திருப்பாராட்டிருக்குது. அப்போ பார்த்தோன்னே இவங்க 2 பேரும் அப்படியே பேசிக்கிறாங்க. இதுதான் ஹீரோ கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இந்த பொண்ணை, இது மோட்டல் வேர்ல்ட்லேருந்து வந்திருக்கு அப்படின்னலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ப்ளூ ஸ்னேக்குக்கு பார்த்தோன்னே இவங்களை பார்த்தா நம்மளோட பைச்சியான் மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க எதுவுமே பேசிக்கல. சரின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடறாங்க. உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு செகண்ட் பிஸ் கேட்டால் இல்லை தெரில அப்படின்றாங்க. அதே இங்கே வந்து அவர் குளிக்கிற இடத்துக்கு வந்தோடனே என்ன யாரும் வணங்க மாட்டேங்கிறீங்க, இவங்க பிரின்ஸோட நம்ம க்ரௌன் பிரின்ஸோட மனைவின்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஓவராக சீன் போடுது. அவங்க முன்னாடி நல்லவங்களாட்டம், ஹீரோயின் முன்னாடி நல்லவங்களாட்டம் அந்த சூஜின்னு. ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா ஹீரோயினோட நானா இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ஆள் அனுப்பிச்சு அவங்களுடைய ஃபேனை, ஆமாம் அந்த குலன் ஜேட் பியூரிஃபை ஃபேன் இருக்கு இல்லையா, அந்த ஃபேனையும் பார்த்துட்டு நம்ம சூஜின் விசாரிச்சிருப்பாங்க. ஹீரோயின் வந்து சொல்லியிருப்பாங்க எனக்கு அந்த ஃபேன் என்ன ஃபேன்னே தெரியாது, ஹீரோ தான் கொடுத்தாரு, ஆல்ரெடி நான் ஒரு இந்த மாதிரி குலன் ஃபேன் தான் வச்சுருந்தேன், அந்த ஃபேனை பற்றி தெரிஞ்சோடனே நான் வேறு ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன், அதே மாதிரி இவர் இதை கொண்டு வந்து கொடுத்தாரு எனக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஃபேனை இப்போ கேட்குறா ஆள் விட்டு. அப்புறம் வந்துட்டு இந்த பொண்ணு எடுத்துகிட்டு வர சொன்னாங்க ஹீரோயினை அப்படின்னோடனே இவங்களும் வந்துட்டு சரின்ட்டு எடுத்துகிட்டு வரதுக்கு முயற்சி சொன்னாங்க. இங்கே வந்து ஹீரோ குளிச்சுட்ருக்க இடத்துல வந்து நம்மளுடைய கிங்கு வெளியே வர்றதை பார்த்தோன்னே நம்மளுடைய ஹீரோயின் வந்து முட்டிங்கால் போட்டு க்ரீட் பண்ணும்போது அப்போ அவங்க சொல்கிறாங்க உன்னை யாருக்கிட்ட நீ அந்த இடத்துட்டு எழுந்திரிச்சு வந்த அப்படின்ட்டு. இவங்க வந்துட்டு நான் தான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சூஜின்னு சொல்லவும் அவர் அமைதியாக அவங்கள முறைச்சி பார்த்துட்டு அப்படியே போயிடுறாரு. மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு லுக்கு மட்டும் விட்டு போயிடுறாரு. அதே நம்ம ஹீரோ துப்புன்னு வெளியோடி வந்து யாருக்கிட்ட நீ இவங்களை கூப்பிட்டு வந்தா அப்படின்னா நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். நீ யாருக்கிட்ட வெளியே வந்த அப்படின்னு நம்ம ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்கும்போது நான் தான் கூப்பிட்டு வந்தேனே, நம்ம கிங்கிட்ட சொன்ன மாதிரியே இவங்ககிட்ட ரீசன் சொல்லலாம் பார்த்தா நீ எதுக்கு தேவையில்லாம என்னோட பேலஸில் விஷயம் நீ தலையிடுற அப்படின்னு சொல்லி திட்டாரு. சூஜின் அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. இன்னொரு தடவை நீ வெளியே வராத, ஆனால் இப்போ நீ வெயிட் பண்ணி நீ போகலாம் அவன் வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சூஜின் அப்படி திட்டி விட்டுறாரு. அப்புறம் வெயிட் பண்ணிட்டு ஹீரோயினையும் கூப்பிட்டு நேராக அந்த அசம்பிளிக்கு அவர் வந்துட்டுறாரு. அந்த சமயத்தில் அசம்பிளிக்காக சிமின் வந்துட்டு இருக்கும்போது நம்மளோட பைஃபன்ஸும் நானும் வருவேன்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிறாங்க. நான் தான் உன்னுடைய அசிஸ்டன்ட்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போன்ட்டேன். இப்போ வந்துட்டு ஹீரோயின் வந்து மோட்டலோட அதாவது ஹியூமன் மாதிரி தானே இருக்காங்க, அவங்ககிட்ட எந்த பவர்ஸும் இல்லை இல்லையா. இப்போ வந்து நம்மளோட நானாய் வந்து அந்த ஃபேன் எடுத்துகிட்டு வரும்போது பின்னாடிருந்து யாரோ ஒருத்தர் வந்து இவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணி விட்டுறாங்க. அவங்க கீழே விழுந்துடுறாங்க, ஃபேன் கீழே விழுந்துருது. இப்போ வந்துட்டு நைன்டேல் ஃபாக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பைஃபன்ஸு தான் அங்கே இருப்பாங்க. அந்த டீமன் வந்து அங்கேருந்து பார்த்துரும், அந்த ஃபீனிக்ஸ் டீமன். அது பார்த்துட்டு நேராக அந்த ஃபேனையும் நைன்டேல் ஃபாக்ஸையும் பார்த்தோன்னே இவங்க தான் வந்து அன்னைக்கு நம்மளை தாக்கினவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நேராக பிடிச்சி பைஃபன்ஸை போட்டு புரட்டி எடுத்துருது. அவர் சீமின் நேராக தூக்கிட்டு வந்து அவங்கள கொண்டு வந்து அவங்களோட இடத்துல வச்சிட்றாரு. அதே வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ எகிரி அந்த ஹீரோ வந்து ஃபைட் பண்ணி அந்த ஃபீனிக்ஸை வந்து நேராக கொன்னுடுறாரு. அப்போ வந்து இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னோடனே நம்ம ஹீரோயினால தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அவர் கூப்பிட்டு விசாரிச்சுட்ருக்காரு. அதே இங்கே பார்த்தீங்கன்னா தீஜுன் வந்து பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னோடனே இல்லை இந்த மாதிரி நான் அவள் வரேன்னு சொன்னான்னு தான் நான் கூப்பிட்டு போனேன், ஆனால் இந்த மாதிரி அடிபட்டுச்சுன்னா தயவு செஞ்சு எல்லோரும் வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு செம கோவமாயிடுறாரு. எல்லோரும் போய்ட்றாங்க. அப்போ தன்னோட பவர்ஸை பாதி கொடுத்து அவங்கள காப்பாற்றுறாங்க. அதே வந்துட்டு இங்கே வந்து நான் எதுவுமே பண்ணல, என்னை எல்லோரும் ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து திட்டி விட்டுறாரு, நீ ஃபஸ்ட் அந்த இடத்த விட்டு வந்ததே தப்பு, நீ தானே வெளியே வந்த அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்துட்டு நான் தான் அந்த ஃபேனை வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்றாரு. அப்புறமா கிங் இருந்துட்டு அந்த மவுண்டன்
லார்ட்கிட்ட கேட்குறாரு, இது எப்படி வந்து ஜேட் பியூரிஃபை ஃபேனை பார்த்தோன்னா அந்த பீஸ்ட் அப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி சிம்மினும் நம்மளுடைய கோஸ்ட் லார்டும் தான் சேர்ந்து தான் ஒரு தடவை இதை அடக்குனாங்க. அப்போ வந்து இந்த ஃபேனை பார்த்துருந்துச்சு, அதனால் அது அங்கே உடனே வந்துருச்சு அப்படின்னா, பரவாயில்ல சிம்மினுக்கு வந்து கோஸ்ட் லார்டோட இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சுன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இவங்க பேசிட்டு அந்த பக்கம் போனோடனே நம்ம ஹீரோ வந்துட்டு இன்னொரு தடவை ஹீரோயின் வந்துட்டு எக்காரது கொண்டு ரூம் விட்டு வெளியே வரக்கூடாது, அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னா சூஜின் அப்படியே ஷாக்காகி பார்க்குறா. அதே வந்துட்டு மவுண்டன் லார்டு நம்மளோட ஹீரோ இந்த பக்கம் கூப்பிட்டு நீயே பார்க்குறலப்பா, இதுதான் நடக்கும், ஹியூமன் ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்தீங்க வச்சுன்னா இப்படி தான் எல்லாம் திருமண பக்கம்லாம் ஃப்ரேம் பண்ணுவாங்க, எப்படியாவது பார்த்து இருந்துக்கப்பா அப்படின்றாங்க. அதே நம்மளுடைய அவருக்கு மட்டும் தெரியல, கிங்குக்கு கூட தெரிஞ்சிருக்கு. கிங்கை கூட்டிகிட்டு வந்து நம்மளுடைய சூஜினை மிரட்டுறாரு. என்ன நினச்சிட்ருக்கோம் மனசில், எதுக்கு நீ இப்படிலாம் பண்ண அப்படின்னோடனே ஆல்ரெடி இவர் வேறு அந்த பொண்ணை எப்படியோ துரத்துன்னு தானே பார்த்துட்ருக்காரு. அதனால சூஜின்னு சொல்கிறாங்க, நான் அவங்கள வந்து துரத்துறதுக்கு முயற்சி செய்கிறேன் அவங்களோட சேர்ந்து, ஆனால் அதேமாதிரி நீங்கள் வந்து எனக்கு வந்து ஹீரோவை கட்டி வைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே இவரும் டீலுக்கு ஒத்துக்கிறாரு. அந்த சமயத்தில் நம்மளோட லீஜன் ரூமில் இருக்கும்போது நினச்சி பார்க்குறாரு, இந்த மாதிரி தானே ஹீரோயின் வந்து அந்த டீமனை எதிர்த்து போராடிருப்பாங்க அப்படின்றத நினச்சி பார்த்துட்டு சரி போகலான்ட்டு போகும்போது, எப்போ பாரு நீங்கள் அந்த மோட்டலே தான் நினச்சி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஷென்னி வந்து கோவப்படுறாங்க. கேட்டால் அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் அப்படிங்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்த பாட்டு பார்க்குறதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.